வணக்கம் நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த ஆட்சி இன்னும் ஒரு மாதம் கூட நீடிக்காது என்று சொன்ன உடனே ஆளுக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு தாவிக்காவோட கூட்டணி கட்சி தலைவர்கள் அதெல்லாம் அப்படிலாம் பேசுறது தப்பு, அப்படி பேசக்கூடாதுன்னாங்க. அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமண் கூட அது எப்படி அவர் எதை வச்சு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாங்க. இதுக்கு எதுக்கு எதை வச்சுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் நானே இந்த ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு நானே நம்பும்போது திமுக தலைவர் சொல்ல மாட்டாரா? எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அரசாங்கம் வெளிப்படையாகவே ஊழல் செய்கிறாங்க, சட்டத்தை மீறி செய்கிறாங்க. இவங்க என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்களோ அதை மீறி, சட்டத்தை மீறி இறையாண்மையை பேணி காப்பேன் என்று சொல்லி இவங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதை கூட நான் காட்டுற பாருங்க. நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் கூட உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு. அப்படி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த பதவி பிரமாணத்தை மீறி, உறுதிமொழியை மீறி செயல்படுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆட்சி அமையறதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க. அது அதுவும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. டிடிவி தினகரன் அவருடைய ஒரே ஒரு எம்எல்ஏவை குதிரை பேரம் நடத்தி வேலைக்கு வாங்கிட்டாங்க. அவரும் சொல்லியிருக்காரு. அவர் கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எப்போ அதை நாங்கள் பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த குதிரை பேரம் பற்றி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசிட்டாங்க. அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. இரட்டை நாக்கு வைகோ அவர்களும் அதை ஒத்துக்கிட்டாரு. உதயசூரியன் சின்னத்தில் நின்னா அந்த 2 எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ணிடுவாங்க, நானே பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னதாக மதிமுகவோட பொதுக்குழுவில் பேசினாரு. அடுத்த நாள்ல இல்லை ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா முதல்வர் வந்துட்டாரு, நானே பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னது மூலமா அடுத்த நாளே அதை மறுத்து இல்லை அப்படின்னு நானாக தான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அடுத்த அக்யூஸ்டில் இரட்டை நாக்கு வைகோ அவர்கள் வந்துட்டாங்க. இப்படி கையும் களவுமாக ஆதாரங்கள் மூலமாக அகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி அவர்களை மீறி முதல்வரை யாராலையும் பார்க்க முடியல. யாராலும் அப்படின்றதுன்னா, உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் கூட முதல்ல இவங்க கிட்ட போயிட்டு தான் அதற்கு பிறகு தான் முதல்வரே படிக்கிறாரு. அப்படின்னும் போது அப்போ இந்த ரகசிய காப்பு உறுதிமொழி இருக்கு இல்லையா, அதை மீறி சட்டப்படி மீறிட்டாங்கன்னு அர்த்தம். இதையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக RS பாரதி, பரந்தாமன் வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பாக குதிரை பேரம் குறித்து அவங்களும் போய் புகார் கொடுத்துருக்காங்க, நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க. அதே போல தான் அமமுகவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக சட்டபூர்வமாக கொடுத்துருக்காங்க. எனக்கே தெரியுது இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது திமுக தலைவர் சொல்ல மாட்டாரா? இன்னைக்கு மிக முக்கியமான விஷயத்த இந்த இரட்டை நாக்கு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, கலைஞரும் அண்ணாவுமே 356 பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா பேசி வந்ததை இன்னைக்கு திமுக போயிட்டு 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்க சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வைகோ சொல்லியிருக்காரு. இந்த வைகோவால தான் டிவிக்கு ஆட்சியே களைய போகுது. அதாவது இத்தனை ஆண்டுகால தமிழக வரலாற்றில் யாரும் இவ்வளோ வெளிப்படையாக சட்ட விதிமுறைகளை மீறினது கிடையாது, ஆதாரத்தோட அதுவும் மீறினது கிடையாது. இந்த ஆட்சி தான் முதலாக இந்த ரகசிய காப்பு உறுதிமொழியை கூட மீறி இருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கூட முதல்வருக்கு வராமல் அப்போது அரசோட ரகசியங்கள்லாம் லீக் பண்ணப்படுகிறது. இதையெல்லாம் எந்த ஒரு ஆட்சியிலும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. தமிழக வரலாற்றில் குதிரை பேரம் நடந்தது கிடையாது, அது இவ்வளவு ஆதாரபூர்வமாக நடந்தது கிடையாது. அப்படி இருந்து அதனால தான் 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்க சொல்லி புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு எல்லோருக்குமே தெரியும். கட்டாயம் இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். இந்த சட்ட விதிமுறைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவராலேயே தான் இந்த ஆட்சி களைய போகுது.